இந்திய சினிமாவுடைய கம்ப்ளீட் ஆக்டர்னு கொண்டாடப்பட்டவர் நம்ம லாலேட்டன் என்கிற மோகன்லால். ரஜினி, அமிதாப் பச்சன் பெரிய ஸ்டார்கள் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியில யாராலையும் முறியடிக்க முடியாத ஒரு மிரட்டலான சாதனையை செஞ்சவர் இவர்தான். 365 நாள் 34 படங்கள். ஒரு மனுஷனால இது முடியுமா? சினிமா ஒரு மாயவலன்னு சொல்வாங்க. சில நேரம் சுறாமீன் சிக்கும், சில நேரம் வலையே அருந்துடும். மோகன்லால் அவருடைய கெரியர்ல பார்த்த ஒரு உச்சகட்ட சாதனை என்ன தெரியுமா? 1986 வருஷம் மட்டும் அவருடைய நடிப்புல மொத்தம் 34 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதுல 25 படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் அளிச்சு. ஒரே வருஷத்துல இத்தனை படம் ரிலீஸ் பண்ணின ஒரே இந்திய நடிகர் மோகன்லால் மட்டும்தான். கேரள சினிமால முதன் முறையா 100 கோடி வசூல் பார்த்த படம் மோகன்லாலுடைய புலிமுருகன். அதே மாதிரி 200 கோடி கிளப் ஆரம்பிச்சு வச்சதும் அவருடைய லூசிபர் தான். 5 நேஷனல் அவார்ட், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகளை அள்ளி குவிச்சவர் இப்போ ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாரு. மோகன்லால் முதன் முறையா டைரக்டர் அவதாரம் எடுத்த படம் தான் பரூஸ். குழந்தைங்களுக்கான ஒரு ஃபேண்டசி 3D படமா இதை கொண்டு வரணும்னு 6 வருஷம் கஷ்டப்பட்டு 150 கோடி பட்ஜெட்ல அவருடைய சொந்த காசை போட்டு எடுத்தாரு. ஆனா 2024 கிறிஸ்துமஸ் ரிலீஸா வந்த இந்த படம் ரசிகர்கள் கிட்ட எடுபடல. 150 கோடி செலவு பண்ணின படத்துக்கு வெறும் 18 கோடி தான் வசூல் கிடைச்சது. இது அவருடைய சினிமா கேரியர்லயே ஒரு கரும்புள்ளியா அமைஞ்சிருச்சு. இந்த தோல்வியை பத்தி மோகன்லால் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. நான் இந்த படத்தை காசு சம்பாதிக்க எடுக்கல. 47 வருஷமா எனக்கு அன்பு கொடுத்த ரசிகர்களுக்கு நான் கொடுக்க நினைச்ச ஒரு பரிசு தான் இந்த படம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைய இது வெளியில கொண்டு வரணும்னு நம்பினேன்னு சொல்லியிருக்காரு. லாலேட்டனுக்கு இது ஒரு சின்ன சறுக்கலா இருந்தாலும் அவருடைய சினிமா மீதான காதல் குறையவே இல்லை. பரூஸ் தோல்வி அடைஞ்சாலும் அவர் ஒரு சிறந்த கலைஞர்ன்றதை யாராலையும் மறுக்க முடியாது.